பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதன அதிகரிப்பை வழங்க முடியாத நிறுவனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அவதானம். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக 1700 ரூபாவை வழங்க முடியாத நிறுவனங்கள் தொடர்பில் ஆராயப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை வணிக சபையின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு 4% விடவும் அதிக பொருளாதார வளர்ச்சியை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளமை பாரிய சவாலாக உள்ள போதிலும் அதனை ஈடு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. இதன்போது பல துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். குறிப்பாக எதிர்வரும் பாதீட்டில் முதலீட்டு செலவீனமாக 1.35 டிரில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. கடந்த காலங்களில் இவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையில் 75 முதல் 80% வரையிலான தொகையே பயன்படுத்தப்பட்டன. எனினும் இந்த முறை அந்த தொகையை முழுமையாக பயன்படுத்துவதற்கான பொறிமுறை உருவாக்கப்படும். முதலீடு தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர், அதன் செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்படி இலங்கையில் முதலீடு செய்வதற்கு 82 நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்த சந்திப்பில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை நாம் இந்தியா மற்றும் சீனாவுடனான பிரதான வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம். எனவே குறிப்பிடத்தக்க முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டுவர முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருவாயில் 90%மானவற்றை சில நிறுவனங்களே பெற்றுத்தருகின்றன. அத்துடன் தேசிய பொருளாதாரத்தில் மேல் மாகாணம் 37% பங்களிப்பை வழங்குகின்ற அதேவேளை ஊவா மாகாணம் 5% பங்களிப்பையே வழங்குகின்றது. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும். 1991ஆம் ஆண்டு நிறுவனங்களுக்கு தோட்டங்கள் வழங்கப்பட்டன. 32 வருடங்கள் கழிந்துள்ள போதிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக 1700 ரூபாவை வழங்க முடியாத நிலை காணப்படுகிறது. எனவே குறித்த நிறுவனங்கள் பொருத்தமானதா இல்லையா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார்.